தான் நினைச்சாரு ஆலயத்தை கட்டணும்னு. ஆனா அவர் நிறைய யுத்தம் செய்து ரத்தத்தை சிந்தினதுனால தேவன் சொல்லிட்டாரு, நீ சர்ச்சு கட்டக்கூடாது, ஓ மகன் தான் என்ன செய்வான், ஆலயத்தை கட்டுவான். அப்பெல்லாம் நாட்டுல எந்த ஒரு யுத்தமும் நடக்காது, அமைதியா இருக்கும், அவன் தான் எனக்கு சர்ச்சு ஃபர்ஸ்ட் கட்டணும்னு சொல்லிட்டு எல்லாமே பிளான்லாம் சொல்லிடுறாரு. அப்படி தேவன் தேர்ந்தெடுத்த மனுஷன் தான் யாருன்னா இந்த சாலமோன் ராஜா. அவர் ராஜாவா தேவன் ஆக்குறாரு. ஒரு வயசுக்கு அப்புறம் ராஜா ஆனோன்னு ஒரு நாள் கனவுல தேவன் கேக்குறாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவரு என்ன கேக்குறாரு, நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு எதிரி நாடை நான் கைப்பற்றணும், இல்ல எதிரி ராஜாவோட உயிர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் முன்ன ராஜாக்கெல்லாம் கேட்பாங்க. ஆனா அவரு என்ன கேட்டாரு, எனக்கு நல்ல ஞானம் வேணும், அறிவு வேணும் அப்படின்னு கேக்குறாரு. ஏன்னா ராஜானா என்னன்னா அவங்ககிட்ட தான் நீதி கேட்டு வருவாங்க. மக்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா யார்கிட்ட தான் வருவாங்க, ராஜாட்ட தான் வருவாங்க. அப்ப ஞானம் இருந்தா தானே நல்லா தீர்ப்பு சொல்ல முடியும். அதனால எனக்கு நல்ல ஞானம் வேணும் கேட்டோன்னா தேவனுக்கு பயங்கர சந்தோஷம்.